ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் டே 4. நேற்று நைட்டு நம்ம வெயிட் செக் பண்ணிவிட்டு நேற்று 54.10 காமிச்சிச்சு. நேற்று நைட்டு வந்துட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். க்ரில்லு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் நைட்டு ஒரு 8:30க்கு வந்து நான் க்ரில் சிக்கன் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் மார்னிங் எப்போ போல் வெயிட் செக் பண்ணி பார்த்தப்ப 53.60 காமிச்சிச்சு நம்ம வெயிட்டு. எப்போவுமே வந்து காலையில் காமிக்கிற வெயிட்டு ஈவினிங் காட்டணும். சரிப்பா, ஒரு அரை கிலோ முன்ன பின்ன காமிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி காட்டுறதுன்னு தெரியல. காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பவும் போல் ஒரு கிளாஸ் காஃபி, ஒரு 7 மணி இருக்கும், காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் தோசை தான். எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானுமே வந்து ஒரு முட்டை தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு முட்டை தோசை வந்து சாம்பார் வச்சு ஒரே ஒரு முட்டை தோசை சாப்பிட்டேன். அதுவே எனக்கு போதும், கரெக்டாக இருந்துச்சு. வெயிட் செக் பண்ணுறவங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து வெயிட் மிஷின் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம வெயிட்டு பார்த்துட்டே இருந்தால் தான் நம்ம வெயிட்டு குறைக்கிறோன்றதே வரும். அதுக்கு வெயிட் பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு ப்ரெஷர் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நாள் கூட நீங்கள் வெயிட் பார்க்காம இருந்துக்கலாம். ஆனால் வெயிட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து வெயிட்டு குறைக்க முடியும். இல்லாட்டி நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே கிடைக்காது. அப்போ தான் நம்ம முதல் நாள் நம்ம அன்றைக்கி எவ்வளோ சாப்பிட்ருக்கோம், நம்ம நிறையா சாப்பிட்ருக்கோமா என்னமான்றது நம்மளுக்கு வெயிட்டு பார்க்க தான் வந்து தெரியும். அப்போ தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற குவான்டிட்டி வந்து நம்ம குறைச்சிக்குவோம். நம்ம இன்றைக்கி நம்ம நிறையா சாப்பிட்டா வெயிட்டும் நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் காட்டும். கம்மியாக சாப்பிட்டோம்னா வெயிட்டும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக தான் காட்டும். அதனால் நீங்கள் வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பார்க்குற வெயிட்டை விட சாயந்தரம் பார்க்குற வெயிட்டு தான் வந்து கரெக்டான வெயிட்டு. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஏன் வந்து நான் வெயிட்டு பார்க்குறேன்னா, அப்போ தான் நம்ம அன்றைக்கி வந்து எவ்வளோ சாப்பிட்ருக்கோம், நம்ம சாப்பிட்டாலும் வெயிட் வந்து அப்படியே காட்டணும். அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் காமிக்கிற வெயிட்டும் சாயந்தரமே காமிச்சிச்சுன்னா, நான் ஒருவேளை ரொம்ப 1 kg கிட்ட காமிச்சேன். நான் முன்னெல்லாம் வந்துட்டு நான் காலையில் 55 காமிச்சிச்சுன்னா எனக்கு சாயந்தரம் பார்க்கும்போது 57 வரைக்கும் காட்டும். 2 kg வரைக்கும் அதிகமாகலாம் எனக்கு வந்து காட்டியிருக்கு. அப்புறம் நான் ரொம்ப சாப்பிட்ருக்கேன் போல். இப்போ நான் வந்து கரெக்டாக சாப்பிட்றேன். உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடல, அதிகமாகவும் சாப்பிடல. அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டு வந்து ஒரு 1/2 kg முன்ன பின்ன வந்து காட்டும். அதுலேயுமே நம்ம வந்து சீட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி காட்டும். அதனால் நீங்கள் வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் காஃபிலாம் குடிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். தம்பி தூங்கிட்டு இருந்தான். தம்பி தூங்கும்போதே நான் வந்து எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே வந்து நான் முடிச்சிடுவேன். தம்பி வந்து முழிச்சிட்டானா சரி தம்பி முழிச்சிட்டானா தம்பி பார்க்குற வேலை மட்டும்தான் எனக்கு இருக்கும். அதிலே நான் வந்து எல்லா ஒர்க்கையும் பண்ணி பார்த்துட்ருந்தேன். நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஆனால் நம்ம சும்மா மட்டும் உட்காந்துருக்கக்கூடாது. சும்மா உட்காந்து நம்ம செல்லை போட்டு நோண்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு வெயிட்டு தான் போடும். நம்ம வேறு ஏதாவது வேலையில் பிஸியாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து மற்றதெல்லாம் தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதாவது வேலை பார்க்குறது, இல்லாட்டி நம்ம வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி நம்ம வந்து பிஸியாகவே இருந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பசி வந்து அந்தளவுக்கு தெரியாது. நம்ம சும்மா செல்லை பார்த்துட்டே இருந்தோம்னா அடிக்கடி பசி வேற எடுத்துரும். அப்படி தான் நான் எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன். நம்ம டே 1ல் வந்துட்டு வெயிட் செக் பண்ணப்போ வந்துட்டு 54.70 அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் நேற்று வந்து வெயிட் வந்து 54.10, கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு.
அப்புறம் என்ன 5:45 ஆயிடுச்சு. 5:45க்கு மறுபடியும் 4 லிட்டர் மறுபடியும் ஒரு காஃபி போட்டு குடித்தேன். அதோடய டின்னரே முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பெருசாக பசியும் இல்லை. பசி இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். பசிக்கலை எனக்கு. ஏன்னா நான் பருப்பு சாதம் வந்து நம்ம தானே சாப்பிடும்போதே கொஞ்சம் நிறையா தான் சாப்பிட்டேன். அதனால் எனக்கு சுத்தமாக பசி இல்லை. காஃபி தான் குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் நான் காஃபி குடித்தே வந்து என்னோடய டின்னரை வந்து நான் இதோட முடிச்சிட்டேன். ஆனால் பசி எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இட்லியாவது சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் செக் பண்ணி பார்த்தப்ப 5450 இருந்துச்சு. நேற்றை விட ஒரு 40 கிராம் கூடி தான் காட்டுது. ஏன்னா க்ரில்லு சாப்பிட்டதுனால அப்படி காட்டுது. பார்க்கலாம்.